அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மிக முக்கியமான பல தகவல்கள் இன்றைய செய்தியில் அடங்கியிருக்குது. குறிப்பாக சிங்கள மொழி, தமிழ் மொழியில் கூட குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க வெளிநாட்டவர்களுக்கு. வாங்க எல்லா தகவல்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனைகளில் இலங்கையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தற்போதைய சூழலில் இலங்கையில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுது. குறிப்பாக அக்குரச பகுதிகளில் உள்ள தற்போதைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. பாருங்கள் அக்குரச பகுதிகள். தந்தையனும் ரூபத்தில் ஒரு அரக்கன். இலங்கையில் ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் இது. ஒரு குழந்தையை, பச்சை குழந்தையை சரமாரியாக தாக்கும் ஒரு தந்தை. உண்மையிலேயே மிகவும் வேதனையான ஒரு விடயம். மனம் தளர்ந்தவர்கள் பார்க்காதீங்க இந்த வீடியோவை. வீடியோ கடைசியில் வருது, அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதே போல் குவைத்துடைய கல்வி அமைச்சரின் மிக முக்கிய அறிவுறுத்தல். தற்போதைய சூழலில் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகினதிலிருந்து மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இருக்குது குவைத்துடைய கல்வி அமைச்சகத்துக்குள்ள. அதே மாதிரி அனைத்து நிலையங்களிலும், கல்வி அமைச்சம் சம்பந்தமான அனைத்து காரியாலயங்கள்லையும் வேலை செய்யக்கூடியவங்க இதன் பிற்பாடு சோதனைக்குட்படுத்தப்பட்டு தான் வெளியேற்றப்படுவாங்க. அது குவைத்திகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் அதிகமான ஸ்கேனிங் சிஸ்டம் முதல் கொண்டு கல்வி அமைச்சகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அமைச்சகங்களில், காரியாலயங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இனி வருங்காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அனைத்து இடங்கள்லையுமே கடுமையான சோதனைகள் இருக்கும். அதே போல் லஞ்சம் வாங்குகிற வீடியோ ஒன்று பிடிபட்டிருக்குது ஒரு அதிகாரி. தயவு செய்து வேலை செய்கிற இடத்துல எக்காரணத்தை கொண்டும் லஞ்சம் மட்டும் வாங்கிடாதீங்க. நீங்கள் ஒரு வேலை லஞ்சம் வாங்கி பிடிபட்டுட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறமா லைஃப் டைம் ஜெயில் தான். சிறை தண்டனையோட சேர்த்து இன்னும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த நாட்டில் எவ்வளோ உழைச்சிங்களோ, எத்தனை ரூபாய் அனுப்பியிருக்கீங்களோ அத்தனை பணத்தையும் திருப்பி கட்ட வேண்டி வரும். இந்த மாதிரி சூழலுக்கு முகம் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் தயவு செய்து உங்களுடைய இந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கோங்க. இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு வேலையில் எப்போதுமே எக்காரணத்தை கொண்டுமே ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அப்படி இல்லையா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இட்டு செல்லும் உங்களுக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் தயவு செய்து எந்த ஒரு வேலை தளத்துலேயுமே லஞ்சம் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரையில் லஞ்சத்தை தடுக்கிறதுக்காக வேண்டியதான் அந்த ஸ்டாம்ப் மெஷினே கொண்டு வந்திருக்கிறாங்க. 1 தினார் கட்டி நம்ம ஸ்டாம்ப் அடிக்கிறது, 5 தினார் கட்டி நம்ம ஸ்டாம்ப் அடிக்கிறது, 10 தினாரு கூட ஸ்டாம்ப். அது வச்சதுக்கு காரணமே லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக தான். குவைத்தின் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் தமிழ் மற்றும் சிங்கள மற்றும் ஹிந்தி மற்றும் பிற மொழிகளில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. காரணம், குவைத் மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள். குவைத் மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான சில தகவல்கள். தொழில் நீக்கம் செய்யப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு வேலை செய்யும் இடத்தில் உள்ள இரகசியங்களை வெளிப்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சீக்ரெட்டை வெளிப்படுத்தாதீங்க. தமிழ், சிங்களம், ஆங்கிலம், ஹிந்தி, உருது பல மொழிகளில் இதை போட்டிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இதுவும் கல்வி அமைச்சகத்தோடு சார்ந்து தான் வருது. ஏன்னா ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் பேப்பரை வெளிப்படுத்தினவங்க யார் அப்படின்றதுக்கான சோதனைகள் அதி தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரகசியங்களை வெளிப்படுத்துறதால வரக்கூடிய தண்டனைகளை பற்றி சொன்னேன். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது
உங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடியவங்க அல்லது உங்களோட ரொம்ப கோபமாக இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள போட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நம்மளுடைய தொழிலாளர்களுக்குள்ளே நிரந்தரமாகவே தங்கிய ஒரு விடயம் போட்டு கொடுக்கறது, ஒருத்தனை மிதித்து ஒருத்தன் மேலே வர்றது. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், இது அதிகார சபைகள்லையோ காரியாலயங்கள்லையோ மட்டும் அல்ல. வீட்டில் குவைத்தி வீட்டில் வேலை பார்க்குற நீங்கள், சாதாரணமாக ஒரு பணிப்பெண் ஓட்டுநர், உங்கள் வீட்டில் மாமாக்கும் பாபாக்கும் சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கோ அக்கா வீட்டுக்கோ அம்மா வீட்டுக்கோ அத்தை வீட்டுக்கோ ஏதாவது ஒரு குடும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள்ட்ட, சாதாரணமாக ஓட்டுநர்கள்ட்டையோ பணிப்பெண்ணுக்கிட்டையோ அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட அல்லது அந்த மாமா பாபா கிட்ட வேறு யார்கிட்டையாவது இந்த விடயங்களை வெளிப்படுத்தாதீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டை, இல்லை எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் வீட்டை பற்றி கூட எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் டிக்கெட்டை கொடுத்து கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுருக்குறாங்க. என்ன காரணம்? சில ரகசியங்கள் வீட்டில், எங்கள் வீட்டு கதை எதுக்கு வெளியே சொன்னேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 10 வருஷம் 20 வருஷமாக வேலை செஞ்சவங்களை கூட கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. எத்தனையோ கதைகள் நாங்கள் கண்ணாலேயே பார்த்த சம்பவங்கள் கூட இருக்குது. நம்ம குவைத்து வீட்டு குடும்பங்களுக்குள்ளே நடந்த சம்பவங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும், அது குவைத்து வீட்டில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம், எங்கேயுமே வேலை செய்கிற இடத்துடைய எந்த ஒரு தகவலையும் வெளியாட்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளுங்க. வெளியில் நீங்கள் நாட்டில் உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு பேசுகிறது ஓகே, ஆனால் இந்த நாட்டில் அதுவும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள், ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள் அவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவீங்க, நீ சொல்லாதே அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னாலும் தப்பி தவறி யாராவது ஒருத்தருக்கு வாயில் அது காதில் போயிடுச்சுன்னு வைங்க, மொத்த துவானியாவும் அந்த பேச்சாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்கள் கதை முடிஞ்சது. ரொம்ப கவனம். பொது தீயணைப்பு படையின் செயல் தலைவர் மேஜர் ஜெனரல் ஹாலித் அப்துல்லா ஃபஹத் தலைமையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை சால்மி பகுதியில் டயர் தீப்பிடித்ததை தீயணைப்பு படையினர் கட்டுப்படுத்தினர். மேலும் தீ பரவாமல் கட்டுப்படுத்த உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாமல் மிக முக்கியமான சில பாதுகாப்பு அம்சங்களோடு நேற்றைய தினம் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அல்நாயும் சால்மி பகுதிகளில் டயர்கள் மற்றும் பழைய ஸ்கிராப் யார்டுகளில் இருந்த அந்த பொருட்கள் தான் தீ விபத்தில் கருகி இருக்குது. யாருக்குமே எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை. ஆனால் ஆரம்பம் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் தீ பற்றியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. தயவு செய்து ரொம்ப கவனம். தொடர்ந்து சொல்கிறது தான், வெயில் காலம், ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கிறதால எல்லாமே காய்ந்து சருகுகளாகி போயிருக்கும். ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, குப்பைகளாக இருந்தாலும் சரி, ஒரு சிகரெட்டோடைய நெருப்பு துளி போதும் தீ பற்றுறதுக்கு. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் இனிமேல் பெயர் பட்டியல்கள் இருக்காது. குவைத் மக்களின் தெருக்களின் பெயர்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக எண்களை இடுகிறது குவைத்துடைய அரசாங்கம். தற்போது மேலும் தெருக்களின் பெயர்கள் இளவரசர்கள் மற்றும் நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே சொந்தம். இனி வரும் நாட்களில் குவைத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அல்லது அரச குடும்பத்தில் உள்ளவர்கள பெயர்கள் மட்டும் இருக்கும். மற்றும்படி சாதாரணமான பெயர்கள் எல்லாமே நீக்கப்படும். அதுக்கு பதிலாக இலக்கங்கள் மட்டுமே வைக்கப்படும். குற்றவியல் புலனாய்வுத்துறை போதைப்பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு 5 ஆண் மற்றும் ஒரு பெண் உட்பட 6 நபர்களை கைது செய்தது. இதில் 2 பொது சுங்க நிர்வாகத்தில் பணிபுரிகின்றனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. மில்லியன் கணக்கான போதை மாத்திரைகள் மில்லியன் கணக்கான குவைத் பெறுமதியின் விலையில் கைப்பற்றப்பட்டிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, இல்லைன்னா ஆப்பு தான்.
பலருடைய வாழ்க்கையை காப்பாற்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு நன்றிகள். அதே போல் பார்த்தீங்கன்னா ஷாமியா பகுதிகளில் நேற்றைய தினம் செகண்ட் ரிங் ரோட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு இளைஞர், காலையில் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த ஓட்டுநர் யார், அவருடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத உள்துறை அமைச்சகம் கண்டுபிடிச்சிட்டாங்க. விரைவிலேயே அவரை தேடி கைது பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கும் காரணம் முக்கியமாகவே போதைப் பொருள் பாவனைகளில் ஒன்று தான். வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே போல் கடல் தொழிலாளர்களுக்கான முக்கிய தகவல், மீனவர்கள், கடற்றொழிலுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய படகுகள் வைத்திருப்பவர்கள், ஜெட் ஸ்கை மற்றும் படகுகள் வாடகைக்கு விடுபவர்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், சேஃப்டி ஃபர்ஸ்ட், இதை வந்து நீங்கள் முக்கியமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. الصيف بلش وكل منا له اهتماماته، لكن احنا اهتماماتنا غير بهذا الصيف. لاخواننا مرتادي البحر، لانه وين تنزل البحر تأكد من سلامة طرادك او جتك، واجهزة الملاحة تكون شغالة. قبل لا تجهز العدة تأكد من الجو وحالات البحر. علشان سلامتك ضروري تكون لابس اللايف جاكيت، ومعاك عدة الإسعافات الأولية وطفاية الحريق لا قدر الله. استمتع بالجو ولا تزعج غيرك، ولا تقرب من اليال والأماكن الممنوعة. النظافة أثرها إيجابي على بيئتنا. احرص على سلامة عيالك وخل عينك عليهم. إخوانكم رجال الإدارة العامة لخفر السواحل متواجدين لخدمتكم على مدار الساعة. هاتف الطوارئ 112 على أتم الاستعداد لتلقي الحالات الطارئة. الإدارة العامة للعلاقات والإعلام الأمني تتمنى لكم صيفا آمنا. கடலுடைய சீற்றம் குவைத்தை பொறுத்த வரையில் நம்ம வந்து கடலுடைய சீற்றம் என்றதை பெருசாக நிறைய பேர் வந்து கண்டிருக்க மாட்டீங்க, கடல் தொழிலாளர்களை தவிர. கடலை பற்றி நிறைய பேருக்கு வந்து கடலுடைய அந்த என்ன சப்ஜெக்ட்ன்ற ஐடியாவே இருக்காது. கடல் சீற்றம்டா என்னென்னு. பலஜாத் பீச், குவைத்துடைய பலஜாத் பார்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடலோரமாக பலஜாத் பீச்சில் வந்து மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் ஆரம்பித்தாங்க ரீசெண்டாக. பல மில்லியன் தினார்கள் செலவு பண்ணி கடலை அப்படியே அலங்கரித்தாங்க, அழகாகவே ரெடி பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டியோட இந்த கடலை வந்து உருவாக்கினாங்க. பலஜாத் பீச் இது ஒரு பொழுதுபோக்குக்கான தலம் அப்படின்னு. ஆனால் இப்போதைய சூழலில் இந்த பொழுதுபோக்கு தலம் கடலுடைய சீற்றத்தால் இவ்வளோ அழகாக இருந்த இடம் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கண்களால் பாருங்கள். يقولون كان هناك عوامات عقب امس راح الهواء، حتى الطفاحيات راح، حتى العوامات شوف الناحيه هذه الحين هواء فارس. قال هسه في يوم لا وخر روح الطفاحيه راحت. وخر ليحوجك அடுத்ததா சமூக ஊடகங்கள் மூலமாக பெரிய அளவான ஸ்கேம் நடக்குது, ஏமாற்று வேலை. கடைகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, அதே மாதிரி இடங்கள் இருக்குது, வியாபார தலங்கள் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கடை போட்டுக்கலாம், இந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது. இது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தல் இருக்குது. வீடியو பாருங்க. منتشرة وتوهم متواصلين معي الجرائم الإلكترونية. يقول لاحظ حتى عندنا بالمعدلات قاعدة تزيد الجرائم الإلكترونية من هذه الطريقة النصب الجديدة اللي حابين فيها النصابين. لذلك أنا صراحة بطلب منكم طلب، بقول لكم شو الطريقة، وبطلب منكم طلب انكم تكثرون فيها سوالف بالدواوين، دزها بالجروبات. إذا تبي أنت تدز فويس نوت حق الجروب إخوانك أهلك. لازم الناس تدري أن هاليومين هبة صايرة عند النصابين سالفة الشاليهات الأجار. يسوي حساب بالإنستغرام ويبوق فيديوهات من شاليهات الأجار، الدش وكأنه أكاونت شاليه أجار صجي، وممكن يسوي بعد موقع إلكتروني ويحط لك صور ويحط لك حتى انه موجود في العيد وانت تبي بخاطرك تأجر بالعيد. واذا هو مثلا اجار مثلا خلينا نقول ب 600 دينار، يقول لك يبا ب 400 والله ب 300 دينار، ياخذ منك ال 300 400 دينار. يجي العيد انت تروح ويا اهلك ما راح تلقى شيء. عمليات نصب كثيره الحين قاعد تسمع هناك في الجرائم الالكترونيه، واللي علي انا وصلت لكم وانتم بدوركم صراحه، لان لو ما نوعي بعض بهذا الموضوع مشكله في بعض الناس ينفتن يشوف الاكاونت وهو صدق محتاج انه ياجر مثلا شاليه وكذي وياكلها.
இதில் வந்து பலதரப்பட்ட விடயங்களை வந்து சுட்டி காட்டுறாரு. இதில் முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த எம்டியான இடங்களை கொண்டு போய் அதை ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணிவிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, சோஷியல் மீடியாக்கள்லேருந்து வேறு இடங்கள்ல இருந்து வீடியோக்களை எடுத்து அதை அட்டாச் பண்ணி எங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து ஷாலே ஹதீகா அதே மாதிரி அந்த ஜக்கூரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் ஒரு கூடாரத்தை அமைச்சு கொள்ளலாம், உங்களுக்குரிய களியாட்டங்களுக்கான இடங்களை விடுமுறையை கழிக்கிறதுக்கான இடங்களை நீங்கள் அமைச்சு கொள்ளலாம் அப்படின்னு பொய்யான பதிவுகளை இட்டு பலரிடம் காசு படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிக்டாக், ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் அதிகமாகவே குவைத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது, துபாயில், கட்டாரில், சவுதியில் வேலை வாய்ப்பு இருக்குது. குவைத்தில் 150 தினாருக்கு 200 தினாருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, சவுதியில் 1500 ரியாலுக்குலேருந்து 2000 ரியாலுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்படின்னு ஒவ்வொரு பதிவுகளிட்டு இன்னைக்கு வரைக்கும் பலரும் தங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நபர்கள்ட்ட. தயவு செய்து ரொம்ப கவனம், போலியான எந்த ஒரு தகவல்களையும் நம்பாதீங்க. அதே மாதிரி ஆன்லைன் மூலம் வேலை வாய்ப்போ இடங்களோ வாங்குறதுக்கு முயற்சிக்காதீங்க. அதே மாதிரி எண்ணெய், வெறும் ஆயிலை மட்டும் வைத்தே நீங்கள் ஸ்கார்பியன் தேள்களை வெளியில் கொண்டு வர முடியும். பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ், வெறும் ஆயிலை வச்சு எப்படி தேள்களை வெளியே எடுக்கிறாங்கன்னு பாருங்க. زيت عافية يقتل العقارب. احنا اليوم رحنا جبنا زيت عافية. هذا واحد مجرب ما في جوا، هذا واحد مجرب قال لي حط زيت عافية وما جاك عندي اي من يشمه 3 ايام ميت. هنا يقول عن تجربة. احنا بنحط زيت عافية على هالدكة ونعطيكم نتائجه. يقول والله اني حطيته 3 ايام جميع عقرب تجي وتشمه ميتة منتهية. طبعا احنا ترى خفت العقارب عندنا بس مسوين اكشن بنوريكم. السلام عليكم ورحمة الله. الربع هذه العقرب اليوم بعد صلاة الفجر وطت على الزيت اللي ذكرت لكم، والآن هي هذا الشكل. فالآن أحصحص الحق. هذه كلمة بقولها لكم علشان اللي عنده شيء مشغله يضبط مثل ما قلت له. تحياتي لكم. இலங்கையில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரிய சம்பவம். ஒரு சிறுவன் என்ன காரணம்னே தெரியல. அந்த மனுஷனுடைய பலத்தையும் அந்த சிறுவனுடைய சைஸையும் பாருங்க. அந்த மனுஷர் ஒவ்வொரு அடிக்குமே அந்த குழந்தை தூக்கி வீசப்படுது. ஏன் அந்த மாதிரி அநியாயம் செய்கிறார் அப்படின்றது அல்லாஹு ஆலம். ஆனாலும் இவர் வந்து இந்த சமிந்த அப்படின்ற பேருடைய நபர், இவரை வந்து உடனடியாக கைது செய்கிறதுக்குரிய முயற்சிகளை பல சமூக ஆர்வலர்களும் முன்னெடுக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கை சிறுவர் துஷ்பிரயோகம் பராமரிப்பு குழுக்கும் வந்து இதை பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ காட்சி மனம் தளர்ந்தவர்கள் பார்க்காதீங்க. அதே மாதிரி இதோடைய விஷுவலை நான் கார்ட்டூன் விஷுவலில் தான் போட்டிருக்கேன். ஒரிஜினல் வீடியோ வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மனம் தளர்ந்தவர்கள் பார்க்காதீங்க, இதயம் பலவீனமானவர்கள் பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு வீடியோ காட்சி. Oma video polisi penna. Polisi penna, loet penna, balapang ya. Penna. Penna, loet mah polisi penna, warna lain gana, loet gana. Marang ngiti.
மனித உருவில் உலாவரும் மிருகங்கள், குறிப்பாக வெளிநாடு சென்ற தாய்மார்கள் இன்றைக்கி பல இந்த மாதிரியான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா சில கணவர்கள் குழந்தைகளை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, அதே மாதிரி சில மனைவிகளும் குழந்தைகளை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளா தேடிக்கிட்டது இல்லையா, அனுபவிக்கத்தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சிலருக்கு. தயவு செய்து ரொம்ப கவனம், உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் என்றைக்குமே கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களே குழந்தைகளை பற்றி, குழந்தைகளுடைய நிலைமைகளை பற்றி தொடர்ந்துமே விசாரிங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களுடைய வீடுகள்லையோ அல்லது தாய் தந்தை 2 பேருமே வெளிநாட்டில் யாரோடையாவது வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கீங்க, போர்டிங்களில் விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கூட தயவு செய்து குழந்தைகளை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் அனைவருடைய குழந்தைகளையும் உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள்.